ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ முக்கியமாக தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் தீவிர திருத்தம் இந்த ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து ரொம்ப குழப்பத்தில் வந்து இருக்கோம். படித்த நம்மளுக்கே இவ்வளோ குழப்பமாக இருக்கும்போது படிக்காதவங்க எவ்வளோ பேரும் இருக்காங்க. நம்ம வீட்டில் பாட்டியோ தாத்தாவோ அம்மா அப்பாவுக்கோ ஒரு சிலருக்கு வந்து படிக்காதவங்களும் இருப்பாங்க, படித்தவங்களுமே இருக்காங்க. படித்தவங்களுக்கே இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கும்போது படிக்காதவங்களுக்கு என்ன செய்வாங்க? அப்போ நம்ம தான் வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட எல்லா ப்ரூஃபும் வாங்கி ஃபில் பண்ணி நம்ம கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து இருக்கணும். எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து மேலே உங்கள் ஃபோட்டோ உங்கள் அட்ரஸ் வந்து இருக்கும். அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிறந்த தேதி என்னவோ அது, ஆதார் எண், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அப்பா பெயர். நெக்ஸ்ட்டு உங்கள் அப்பா பெயர் போய்ட்டு உங்கள் அப்பாவுடைய அந்த ஓட்டர் ஐடியில் என்ன அடையாள எண் இருக்கோ அந்த எண்ணை வந்து போடணும். உங்கள் அம்மா பெயர், உங்கள் அம்மாவுடைய ஓட்டர் ஐடியில் என்ன நம்பரோ அதை போட்டுருங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுடையதோ உங்கள் மனைவியுடையதோ அவங்க பேரை போட்டுட்டு அவங்களுடைய வாக்காளர் அட்டையோட அடையாள எண்ணை வந்து இதில் எழுதணும். இது வரைக்கும் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வரைக்கும் நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணிடுவோம். அடுத்து இருக்கிற இந்த ரெண்டு பாக்ஸில் தான் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றது நிறையா குழப்பங்கள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்குவோம். முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரம். நீங்கள் 2004க்கு முன்னாடி உங்கள்ட்ட ஓட்டர் ஐடி இருந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸை வந்து ஃபில் பண்ண வேண்டிய ஆள். செகண்ட் உள்ளது வந்து நான் வந்து முன்னாடிலாம் எனக்கு ஓட்டர் ஐடி இல்லை, இப்போ தான் நான் 2004க்கு அப்புறம் இப்போ தான் நான் சின்ன வயசு பையன் இப்போ தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த பாக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ வந்து 2004 வந்து அவங்க ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து பக்கத்தில் உள்ள இ-சேவை மையமோ இல்லை நெட் சென்டர்லேயோ போயிட்டு உங்களோட பழைய அந்த வாக்காளர் அட்டையை காட்டி அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை வாங்கி அதுலேருந்து தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். இப்போ உள்ளது புதுசை நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது, பழசை தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்திருக்கலாம், இல்லை வேறு ஊரில் கூட இருந்திருக்கலாம், அதில் நேம் சேஞ்ச் ஆகியிருந்திருக்கலாம், இப்போ நீங்கள் வேறு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அப்போ பழசில் எப்படி இருந்துச்சோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்போ அதை வந்து நெட் சென்டரில் எடுத்துக்கிட்டு அதில் எப்படி இருக்கோ அதனுடைய வாக்காளர் பெயர், அதில் உள்ள அடையாள எண் அதை எழுதிட்டு உங்களோட உறவின் பெயர், இப்போ அவங்களோட அப்பாவு அவங்களோட அம்மா அப்போ அவங்களுடைய பேரை போட்டுட்டு அவங்க உங்களுக்கு யார், அப்போ அவங்களுடைய உறவின் முறை அம்மாவோ அப்பாவோ அதை போட்டுக்கணும். நீங்கள் எந்த மாவட்டம், என்ன மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதான் அது. அதில் வந்து சட்டமன்ற தொகுதி எண் என்னவோ அது, பாகம் எண், வரிசை எண், இது வந்து ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன சொன்னேன், 2004க்கு முன்னாடி நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா அவங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியது. இப்போ புதுசாக தான் இருக்கேன், இப்போ நான் 2004க்கு முன்னாடி ஓட்டு போடலை அப்படிங்கிறவங்க இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபில் பண்ண தேவையில்லை. செகண்ட் பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும். நீங்கள் வந்து பெயர், உங்கள் பெயரை போட்டுட்டு வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை போட்டுட்டு இப்போ யார் உங்கள் உறவினர் வந்து யாரை வேணால் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். அப்பாவோ அம்மாவோ அவங்களுடைய பெயர், அவங்க உங்களுக்கு யாரோ அது, அவங்களுடைய மாவட்டம், அவங்க மாநிலம், சட்டமன்ற தொகுதியின் பெயர், அவங்களுடைய பாகம் எண் என்ன, வரிசை எண் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து எழுதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வீட்டில் குடும்ப உறுப்பினரோட யாருடைய கையொப்பமாச்சும் நீங்கள் வாங்கணும். இது வந்து சாட்சி மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அப்பாவோட கையெழுத்தை வாங்குறீங்கன்னா, இல்லை உங்களுடைய கையெழுத்து போட தெரியாது, எங்கள் அப்பா வந்து ரேகை தான் வைப்பாங்க அப்படின்னா அவங்களுடைய ரேகையோ கையெழுத்தோ இதில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து அவங்க என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் எழுதிடணும். அவ்வளோதான். உங்களுக்கு இன்னும் வந்து சந்தேகம் இருக்குது, தெளிவாக எனக்கு இன்னும் புரியலை அப்படின்னு சொன்னாலும் நம்ம சேனலில் கீழே கமெண்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்னும் வந்து யாரும் ஃபில் பண்ணாமல் இருக்காங்க, சில டவுட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட வீடியோஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.